இப்போ வந்து பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி பார்ட் 2 தொடங்கிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ இம்யூனிட்டி பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம சேனல் பேர புதுசாக வந்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கைஸ் நான் வந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே கைஸ், ஸோ வீடியோ நான் வந்து ஒரு செட் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கைஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதில் தான் கைஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். தெரியுதுன்னு இதில் தான் இந்த ஸ்டாண்டு. ஸோ அந்த ஸ்டாண்டை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். என்னோடய மெயின் பஸ் போலீஸ் ஜீப்லேயே அந்த அதிலே இருக்குது. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கேம் விளையாண்டேன். இந்த போலீஸ் கூட ஃபைட் பண்ணாலும் டிஸ்கோன்னு அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ தண்ணிக்குள்ளே போய் சூசைடாக பண்ணிக்கிறேன்டா. போயிட்டு என்னாச்சு, போயிட்டு என்னமோ எஸ்ஸுனோ வந்துட்டே இருந்துச்சு. சரி நான் கொடுத்துட்டோம், எஸ்ஸு கொடுத்தா செத்துட்டான். இல்லைனா என்ன இந்த வீடியோவே போட்டுக்க முடியாது. எஸ் கொடுத்தனால தான் எனக்கு வந்து இப்போது ஆச்சு வீடியோ பண்ண முடிஞ்சிச்சு. ஒரு டவுட் ஆயிடுச்சு போதும் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இம்யூனிட்டிக்கான வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க காய்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இம்யூனிட்டி எடுத்துட்டேன். இந்த இம்யூனிட்டி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கலாம் வாங்க. தொடர்ந்து சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அதே நேரத்தில் நான் சொல்ல போகிறோம். ஸோ இதோட பார்ட் 3 நம்ம அச்சோட வீட்டில் தான் பண்ண போகிறோம். நான் பிரிக்கவே முடியல, அச்சு வீட்டில் தான் பிரிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா விபு ட்ரெஸ்ஸு போடாமல் இருக்கா. அதுதான் நான் பார்த்தேன், என்ன கேமராக்குள்ளேயே வர மாட்டேங்கிறான்னு. ட்ரெஸ்ஸே போடல, அதான் பார்த்தீங்கன்னா கேமராக்குள்ளேயே வர மாட்டேன். ஹாயா தலைவர் ஸ்டைலை காட்டினாங்க. இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. வந்து பாருங்கள் தலைவர் ஸ்டைலில் காமிக்கிறாங்க. ஓ ஸோ அச்சு வீட்டுக்கு போய் இந்த ஸ்டைலில் போட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ பார்ட் 3 அச்சு வீட்டில், பார்ட் 4 வந்து வருமானே ஒரு டவுட்டுங்க. ஸோ நான் வந்து ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5, பார்ட் 6 அது வரைக்கும் போட்டிருப்பேன். அதில் எனக்கு தலைவலி வந்துடுச்சு. ஐயோ ஏன்டா பார்ட் 6 வர போட்டேன் ஜெய் அப்படின்னு எனக்கு கடுப்பாயிடுச்சு. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோத்தையும் என்னால் ஞாபகம் வைக்க முடியல. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு தான் என்ன பார்ட் 2 அதெல்லாம் வீடியோ பண்ணணும். ஸோ முடியலைங்க, பண்ணணும். நான் சாப்பிட்டேன் காலையில் சாப்பாடு, அப்போ தாங்க சாப்பிட்டேன். அச்சு வரான்னு சொல்லி அச்சு கூட சாப்பிட்லான்னு இவ ஆல்ரெடி சாப்பிட்டேன். அச்சு கூட வரான்னு சொல்லி ஸோ அச்சு வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிட்டேன் முக்கியமான காரணமாக. ஸோ நான் வந்து வெயிட் பண்ணி கடைசியில் அச்சு வரவே இல்லை. அட போச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டேன். ஸோ இப்போ வந்து அச்சு வந்து பார்த்திங்கன்னா அச்சு வீட்டில் இருக்கா. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டியை துடிலூரில் விடப்போம் விட்டுட்டு வந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இம்யூனிட்டியை நம்ம அச்சு வீட்டில் போய் டெஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த வீடியோ ஒரு ஃபன்னாக தான் இருக்க போதும். அந்த ஃபன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் தான் எடுக்க போகிறோம். ஸோ அந்த படம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரிலீஸ் ஆகும், அது என்ன படம், என்னது இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி இல்லை, அப்போ பார்ட் 2. அதில் நான் என்ன படம் சொல்லிட்டு இருக்கேன், நம்ம ஒரு படம் விடுவாங்கன்னு சொன்னால் இவங்க வேறு ஏதோ படத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க. என்ன படம் ஞாபகம் வந்துருச்சு. என்ன படங்க ஒரு விஷயம் உங்களுக்கு காமிக்கிறேன். எடு சொன்னையே இருப்பேன் நல்லா முடியாதுல பாருங்க என்ன படம்னு சொல்கிற கைஸ். ஸோ என்ன படம், ஃபயர் டெம்பர்டு. தப்பாக சொல்லிட்டான், ஃபயர் டெம்பர்டு அவனே தப்பாக ஒடிச்சுக்கிட்டான். ஸோ ஃபயர் டெம்பர்டு இவன் வந்து உண்மையான காரணம் என்னன்னு தெரியுமா எனக்கு சொன்னதுக்கு? என்னதுக்குன்னா ஃபயர் வாட்டர். இந்த RRR பார்த்துருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். RRRல பார்த்துட்டு இதை சொல்கிறான். அப்போ எவ்வளோ பெரிய வில்லனே இருப்பான்னு நினச்சி பாருங்க. RRRல வர அந்த நாட்டு குடும்பம் அந்த ஒயிட் அண்ட் பிளாக் பொறுத்தும் போட்டு ஆடுவாள்ல,
அவன் மூளை எனக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதானே? ஆமான்னு சொல்கிறேன். ஆமான்னு தான்டா. எப்படா மூஞ்சி காட்டி கரெக்டாக சொல்கிற? ஐயோ, இப்படி இந்த பையனை என்ன பண்ணுறது? பேசாமல் கேஆர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் விட்டுலாமோ? கவர்மெண்ட் கண்டுபிடிச்ச ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் விட்டுலாமாங்க? ஸோ நீங்களே சொல்லுங்கள், இப்படி எந்த ஹாஸ்பிட்டல் விடலான்னு. ஸோ இப்போ வந்து நம்ம படத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். ஸோ இப்போவே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணி வீடியோ. 1/2 மணி நேரம் ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலேயே போயிருக்கும். ஸோ இப்போ வந்து வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபயர் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 டவுட். இது பார்ட் 2. பார்க்கு ஐயோ பார்ட் 2ல் போடலையேடா பட்டை பையா. பார்ட் 2 நீ மட்டும் சிரிக்கல அதுக்கு. ஸோ பார்ட் 1 அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வீடியோ பண்ணலான்னு இருந்தோம். ஸோ என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இது கம்மியாக இருந்துச்சு. சரி ஒரு வீடியோ போடுவோமேன்னு அப்படி இருந்தேன். ஸோ என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடலன்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஒரே நிமிஷம் என்ன போய் கேட்டுவாடா. ஸோ வீடியோ அம்மா குண்டு பையன் போட டக்குன்னு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பழம் சாப்பிட்றேன். ஸோ அச்சு வீட்டில் பழம் வச்சுருக்காங்களா, அந்த பழம் சாப்பிட்றேன். ஸோ கொஞ்ச நேரம் கழிஞ்சு அந்த பார்ட் 3 வந்துடும் கண்டிப்பாக, கவலைப்படாதீங்க. இன்றைக்கே பார்ட் 3 வந்துடும். ஸோ பார்ட் 4 வந்து நாளைக்கு 11 நாளைக்கு எத்தனை மணிக்கு இருக்கலாம்? நாளைக்கு கண்டிப்பாக காலையில் 9 மணிக்கு வந்துடுங்க வீடியோ. ஷார்ப்பாக வந்துடும், கவலைப்படாதீங்க. 9 மணிக்கு இருங்க. ஸோ எங்கள் வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு இது வந்து பார்த்திங்கன்னா இருங்க, இது எப்படி மேலே காமிக்கிறது? இருங்க, ஜூம் பண்ண முடியாதே. என்ன விஷயத்தை மறந்துட்டு பேசிக்கிட்டேன். அப்பா என்னால் முடிஞ்சது எவ்வளோதாங்க. இதை இந்த வாட்சில் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ, அவ்வளோ ஸ்லோ இல்லை. ஸோ இன்னொரு வாட்ச் பாருங்கள். இருங்க, இந்த வாட்ச் பார்த்துட்டிங்கன்னா சொல்லுங்கள். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஃபிஷ் காமிக்கலான்னு இருந்தேன். ஸோ பார்ட் 4ல் கண்டிப்பாக நம்ம ஃபிஷ்ஷை பார்த்துடலாங்க. ஸோ பார்ட் 4 வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ பார்ட் 4 வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். ஸோ கவலைப்படாதீங்க வராதுன்னு. ஸோ அந்த பார்க் 6 வருமானு ஒரு டவுட், அந்த பார்க்கு அதெல்லாம். ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணாங்க படத்தை. ஸோ பார்ட் 2 பார்க்கு 3ல் வராது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா அச்சு வந்து படம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னால் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாங்க. ஸோ ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அச்சு போயிட்டு இப்போ இன்றைக்கி தான் வந்தாளா, அன்றைக்கி போனது மேலே போனது ஜூனில் தான் வந்தா. அந்த மே நினச்சேன், இங்கே மே கடைசியில் தான் போனான். மே கடைசி டேட் இருக்குல்ல 30, 31 அப்படி தான் போனான். என்ன டேட்டில் போனோன்னு எனக்கு திடீர்னு ஞாபகம் இல்லை. ஸோ போயிட்டு வந்தா. ஸோ பாப்பிட் நான் பாப்பிட் வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ உங்களுக்கு பாப்பிட் ரொம்ப பிடிக்குன்னா நீங்களும் ஒரு பாப்பிட் வீடியோ போடுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம படத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம் காய்ஸ். ஸோ வாங்க காய்ஸ் படத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். காய்ஸ் வந்துட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு போடாமல் ஒரே ஒரு படத்தில் எதாவது பண்ணியிருக்காங்களா? ட்ரெஸ்ஸு போடாமல் அது இவன் தான் கைஸ், ட்ரெஸ்ஸு போடாமல் எடுத்துருக்கான். உண்மையிலேயே கைஸ் இது எடிட்டிங்னு நினச்சிடாதங்க. உண்மையிலேயே நான் எடிட்டிங்கில் பண்ண தெரியாது, நார்மலாக நம்ம வீடியோ தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணிடலாம். இப்போது எங்கே போகிற படத்தை ஸ்டார்ட் பண்ணலான்னு படத்தை கட் பண்ணிடுவா அப்போ வா. ஸோ வந்து இப்போ வரான். இப்போ 5லேருந்து கவுண்ட் பண்ணாதுக்குள்ளே வந்துட்டு 5, 4, 7, 8, 9, 10. ஓகே கைஸ் இப்போ நான் வந்து படத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். வாங்க கைஸ் இப்போ வந்து நான் படம் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வாங்க கைஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் புகைப்பிடிப்பது மிகவும் தப்பை அவனை குறிக்கிறேன். ஐயோ என்னது சொன்னடா. புகைப்பிடிப்பது எங்களுக்கும் தப்பை விட்டது, அதனாலே பாப்பிட் வந்து விட்டது. பாப்பிட் ஷவுட் அவுட் கொடுத்தப்போ
என்ன ஆகிவிட்டது நம்ம தெரிவிக்கலாம் காய்ஸ். அது வந்து நம்ம தெரிவிக்கிறதுக்கு பார்க் 4 கண்டிப்பாக வருமானு காய்ஸ். நம்ம செக் பண்ணிடலாம் காய்ஸ். இப்போவே 10 செகண்ட் ஆயிடுச்சு காய்ஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் காய்ஸ். அந்த வேலை படிக்கலாம் விபு குட்டி. யார் அடிக்கணும் யார் உள்ள அந்த வேலை படிக்கலாம் 2020 மேட்சா ட்ராவல் பண்ணலாம் வீசுடா. என்ன நம்ம விபுவை காணோம் என்னங்க விபுவை காணோம் இருங்க நான் பார்க்கலாம். எங்கே விபு காணும் இங்கே காணும் இங்கே காணும் ரோடு இங்கே இருப்பானோ. ஆமாம் நம்ம விபு இதான் இங்கே இருந்து கொண்டியாம் பாருங்க இங்கே இருக்கான். தம்பி தம்பி மச்சா ட்ராவல் பண்ணலாம் இன்னைக்கு நான் என்ன பண்ற பாருங்க. எங்க கத்தை சரம சொல்லி கொடுத்துருக்காங்க. சட்டை மண்டப்பை இமினோட்டியரா அது ஓ இமினோட்டியரா எடுத்தங்க வைக்க வேண்டியதானே. நான் பார்த்துக்கிறேன் எங்க நம்ம கைஸ் இவ்வளோ உண்மையான தொப்பை பார்த்துருக்கீங்க. அவனோட ஓப்பன் க்ளோஸ் நீங்கள் கேட்டுக்கவே மாட்டீங்க. அவனோட ஓப்பன் க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ். அம்மா என்னது இது எதெல்லாமோ வந்துடுறேன் கைஸ். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வயிறு கலக்குது. ஆனால் ஒரு 5 நிமிஷத்தில் சரியாயிடும் கைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வல். ஸோ விபு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து இன்னும் கூட போகல காய்ஸ். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிறு கலக்குது போயிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் பார்க் 3ல பார்க் 4ல மற்ற செகண்ட் இன்டர்வல் முடிஞ்சக்கப்புறம் பார்க் 4ல மீட் பண்ணுறேன். பார்க் 3 அண்ட் பார்க் 4ல மீட் பண்ணுறேன். பாய் காய்ஸ். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ், டாட்டா, see you guys. படத்தை நான் பார்க் 4ல பண்ணலான்னு கிளிக் பண்ணிட்டேன்.